ஏன்னா ரத்தக்கரி நடித்தார்ல, அப்போ வந்து படம் கேமராமேன் தான். அப்போ கேமராமேன் டைரக்டர் தான் மரியாதை. நடிகனுக்கு கூத்தாடி மதிக்க மாட்டானுங்க. டெக்னீஷியன்ஸ் தான் பவர் ஜாஸ்தி. இன்றைக்கி அப்படி தான். இப்போ ப்ரீ ஹீரோன்னு நல்லா மறந்துடுறாங்க. அன்றைக்கி அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் டைரக்டர் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ப்ரொடியூசரே டைரக்டர் சொல்லி தான் கேட்கணும். அப்படி கேமராமேனு அதே மாதிரி. ஏன்னா அவர் தான் உயிர். அப்போல்லாம் போட்டு பார்க்கலாம் முடியாது. கழுவுனமோ தெரியும் வந்தா இல்லையான்னு. ரொம்ப மரியாதை கேமராமேனுக்கு. அவர் கேமராமேன் லைட்லாம் பண்ணிட்டு மார்க் தராரு. இந்த மார்க்குள்ளே போகணுன்னு. இவர் சொல்கிறாரு, யோ நீ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவன், நான் ஆக்டர். நான் எங்கே வேணாம் போ, எங்கே வேணாம் என்ன கேட்காதீங்க. இந்த ஏரியா லைட் பிடிக்கும். நான் எங்கே வேணாம் போவேன்டா, நீ பண்ணிக்க மாட்டேன். சண்டே ஆகிடுச்சு. படம் நின்று போச்சு பாதியில். முக்கால்வாசி இருந்துச்சு, கால்வாசி இருக்குது. 60% 70% முடிஞ்சு போச்சு. 30% நின்று போச்சு. ஏற்கனவே படத்துக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 60,000 தான். அப்போ இவர் ரெண்டு போயிட்டு பராசக்தி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உடனே பெருமாள் என்ன பண்ணுறான்னா, நேஷனல் பிக்சர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஐடியா பண்ணி சரி பேசி கரெக்ட் பண்ணி மாறதா அப்படி ஆக்ட் பண்ணிக்கலாம். நம்ம முக்காசி இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய செலவுங்க அப்போல்லாம். பேசி சால்வ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் கேபி சுந்தரம் அம்மாள் ஒருத்தி பாடுறாள், அவளுக்கு 1 லட்சம் சம்பளம் தரீங்க. பாடகி தான், நடிகை இல்லைல்ல, நான் ஆக்டர். எனக்கு 1,20,000 சம்பளம் கூட தான் வருவேன்றார். அப்படி கொடுத்தாங்க. அதுலேருந்து சரி ₹1 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.